யாரை நம்புறது யாரை விடுறதுன்னு தெரியாத ஒரு மன தடுமாற்றத்தை தரக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு அதிகம் தாங்க. மனசு ஒரு நிலையில இல்லை. அதுவே இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காம மனசுங்கிறது ஓடுது. நல்ல விஷயங்கள் சிந்திக்கிறதுக்கு இந்த நேரம் மேசராசிக்காரங்க அதிகமான வாய்ப்புங்கிறது கொடுக்கறது இல்லைங்க. எதிர்மறை சிந்தனை தான் அதிகமா இருக்கிறீங்க மேசராசிக்காரங்க. நீங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்கோட நம்ம தொடர்புடக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய எண்ணங்கள் தான். நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். மேஷராசிக்காரங்க சனிப்பயிற்சி காலம் இப்பதான் நடந்திருந்தாலும் மனசை போட்டு குழப்பிக்கிறது வேண்டாம். எடுத்த எடுப்புல எல்லாமே விரைச்சனி காலங்கிறதால மேஷராசிக்கு பாதிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த நேரம் நிறைய சாதகமான பலனும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புங்கிறது மேஷராசிக்கு இருக்குது. அந்த வகையில எண்ணங்களை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாங்க. நீ வரக்கூடிய நாட்கள் எல்லாமே எதிர்மறையான விஷயத்தை விட்டுட்டு நேர்மறை சிந்தனை வளர்த்துக்கிட்டாலே இந்த நேரம் சிறப்பா இருக்குதுங்க. போதா குறைக்கு தூக்கம் சமீப காலமா இல்ல மேசராசி சார்ந்தவங்களுக்கு. அதனாலேயே முகத்திலையும் ஒரு பொலிவுள்ள ஏதாவது ஒரு வழியில பாதிப்பு கொடுத்துருது. தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கண்வலி, இந்த காது வலி, இந்த காதுல சீல்வடிகிற மாதிரியான பிரச்சனை, கை கால் மூட்டு வலி மாதிரியான பிரச்சனை எல்லாமே மேசராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் கொடுக்கணும்னு சொல்லலாங்க. அது வயசானவங்களா இருந்தா இந்த நேரம் கொஞ்சம் அதிகப்படியான சிரமத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. மற்றபடி ஆயுள் ஆரோக்கியத்துல தொந்தரவு இல்லைங்க மேசராசி சார்ந்தவங்களுக்கு. ஒரு சில விஷயம் தான் இந்த நேரம் இருக்கணும். அதே மாதிரி தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்துக்க பாருங்க. இந்த நேரம் நெருங்கின உறவு வகையில சகோதர வகையில எல்லாமே கொஞ்சம் மனசாப வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. வார்த்தையை விட்டுட்டு பின்னாடி அவஸ்தப்படுறத விட கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கிறது இந்த நேரம் நல்லதுன்னு சொல்லலாம். இந்த நேரம் செலவு உண்டுதான். மேசராசிக்காரங்களுக்கு செலவு இல்லாமல இருக்காது. ஆனா சுப செலவா மாத்திக்கிறது நல்லது. சீட்டு போடுறதும் வேண்டாம், கடன் வாங்குறதும் வேண்டாம். இந்த ஏழை சீட்டு மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடத்துறதும் இந்த நேரம் மேசராசிக்காரங்க கொஞ்சம் தவிர்த்துக்க பாருங்க. மற்றபடி சொத்தமைப்பு, வீடமைப்பு, வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், அதே மாதிரி இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன் தான். கொஞ்சம் எடுப்புல எல்லாம் நடக்காது. கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன தடையை கொடுக்கும். ஆனா தொடர்ந்து முயற்சி கொடுத்தீங்கன்னா தடையை தாண்டி நீங்க கொடுக்குற முயற்சிங்கிறது மேசராசிக்கு சிறப்பா தான் இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வகையில மேசராசிக்கு இந்த மாதம் எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே சாதகம், எந்தெந்த விஷயத்துல கவனம் கொடுத்துக்கணும், இந்த வாரம் உங்களுக்கு உகந்த, அதாவது இந்த வாரத்துல இருந்து இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பத்தி தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மேசராசி சார்ந்தவங்க இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாசம் இந்த வழிபாடுகள் எல்லாமே நீங்க செஞ்சுக்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். பிறப்புலயே தைரியம் சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய நீங்க இந்த நேரம் பார்த்தீங்கன்னா சில சவாலை பார்த்து பயந்துதான் போயிருக்கிறீங்க. மேசராசிக்காரங்க பயப்பட வேண்டாம், மன தடுமாற்றம் வேண்டாம். மன வலிமை வேணும்னா சிவபெருமான் வழிபாட்டையும் அனுமன் வழிபாட்டையும் இந்த மாதம் மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய எல்லா மாதமும் நீங்க செஞ்சுக்கிறது நல்லது. ஞாயிறு திங்கட்கிழமை நாட்களில் சிவபெருமான் வழிபாட்டையும், சனிக்கிழமை நாட்களில் அனுமன் வழிபாட்டையும், கூடவே சனி பகவான் வழிபாட்டையும் செஞ்சுக்கோங்க. மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாய் வலுவா இருக்கக்கூடிய இந்த நேரம், அதுவே இந்த பங்குனி மாதத்துல சூரியன் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பின்னாடி உங்க ராசியில இருக்கிறாரு. அதனால சூரிய வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுங்க. சூரியனுக்குரிய தலங்களுக்கு எல்லாமே வழிபாடு செஞ்சுட்டீங்கன்னா இந்த நேரம் எடுக்கிற காரியம் நல்லபடியாக முடியறது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு தரும், ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். அதனால சூரிய வழிபாட்டை இந்த நேரம் செஞ்சுக்கோங்க. மறக்காம இந்த மாசத்துல முக்கியமான விசேஷமான விஷயமே பங்குனி உத்திரம் தான். உங்க ராசி அதிபதியுடைய அம்சமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள். இந்த நாட்கள்ல முருகப்பெருமான் தரிசனம் செஞ்சுக்கிறது மேசராசிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு, ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. சனி பகவான் விரயஸ்தானத்துல இருக்கிறதால கண்டிப்பா சனிக்கிழமை நாட்கள்ல சனி பகவானுக்கு எல் தீபம் போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த சுப செயல் எல்லாமே குறையும், தடை இல்லாம இருக்காது. எடுக்கிற காரியம் நல்லபடியா முடிக்கிறதுக்கு வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குது. முக்கியமா முருகப்பெருமான் வழிபாட்டை மேசராசிக்காரங்க இந்த மாசம் விட்டுறாதீங்க. இந்த மாசம் மட்டும் இல்ல, எல்லா மாதமுமே வாரம் வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல மேசராசி சார்ந்தவங்க முருகப்பெருமான் வழிபாட்டை விடாம கடைபிடிக்கிறது உங்களுக்கு இந்த நேரம் அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரும். மேசராசி சார்ந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, குடும்பத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல மாற்றம் தாங்க. பொறுப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும். குடும்பத்துல இருக்கக்கூடிய தேவை எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் அதிகமா வைப்பாங்க. ஆனா அந்த தேவையை நிறைவேற்றுவீங்க. குடும்ப பிரச்சனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் இருக்குங்க. பேச்சுவார்த்தை கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குறை சொல்லிக்கிறது வேண்டாம். குடும்ப வாழ்க்கையில எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
பந்தம் பாசம் அன்பெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட அதை நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளிப்படுத்திக்கிறது இல்ல. ஈகோ பிரச்சனை தான் கொஞ்சம் அதிகமா இருக்குது. இந்த விஷயத்துல எல்லாமே கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மேஷராசிக்கு குடும்பத்துல பாதிப்பு இல்லைங்கிறதா உண்மை. அதே மாதிரி திட்டமிட்டு செலவு செய்யணும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லாம இருக்கணும்னா கொஞ்சம் ஆரம்பத்திலே திட்டமிட்டுக்குங்க. மேஷராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய பலவீனமே பின்னாடி வரதை யோசிக்கிறது இல்லை. கொஞ்சம் டக்குன்னு அப்போதைக்கு என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை டக்குன்னு செஞ்சிருவாங்க. கொஞ்சம் இந்த நேரம் யோசிக்கிறதுல முடிவெடுக்க பாருங்க. ஏன்னா கிரக அமைப்பும் அப்படிதான் இருக்குது. மேசராசிக்காரங்களுக்கு யோசிக்க விடாது, தடுமாற வைக்கும். நீங்களாவே ஏதாவது சிந்தித்து செயல்படணும்னு நினைச்சா கூட தடுமாற வைக்கும். ஒரு நிலையில உங்களுக்கு இந்த நேரம் மனசுங்கிறது இருக்காது. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா வீட்டுல பெரியவங்க இருந்தா அவங்களுடைய ஆலோசனை கேட்டுக்குங்க. வாழ்க்கை துணையோடைய ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்க. மேசராசிக்கு இந்த நேரம் உங்களால சமாளிக்க முடியும்னு சொல்லலாம். உத்தியோகம் வர்றப்ப கொஞ்சம் வேலை சும்மா அதிகம் தாங்க. மேசராசி சார்ந்தவங்களுக்கு உத்தியோகத்துல எல்லாமே வேலை சும்மா அதிகமா இருக்கும். என்னதான் நீங்க இந்த நேரம் ராப்பாக்களா பாடுபட்டா கூட கொஞ்சம் நல்ல பேர் கிடைக்காதுதான். ஆனா அதுக்காக எல்லாமே புதுசா முதலீடு போட்டு இந்த நேரம் ஒரு முயற்சி செய்யறதோ வேற வேலைக்கு போய் முயற்சி செய்யறதோ இந்த நேரம் தவிர்த்துக்க பாருங்க. இருக்கிற வேலையில கவனம் கொடுத்துட்டு வந்தாலே சிறப்பா இருக்குது. கொஞ்சம் கண்டிப்பு செய்யதான் செய்வாங்க. ஆனா அதுக்காக எல்லாமே இந்த நேரம் மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது. கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வரணுங்க. தினசரி வேலையில நீங்க வழக்கம் போல கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே பாதிப்புங்கிறது இல்லை. நியாயமா உங்களுக்கு கிடைக்கிற விஷயம் கிடைக்குங்க, மற்றபடி பாதிப்பு இல்லை. தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தினசரி இந்த நேரம் கொஞ்சம் அலைச்சல் அதிகமா தாங்க இருக்கும். மேசராசிக்காரங்க கொஞ்சம் அதிகப்படியான பாடுபட வேண்டியதா இருக்கும். ஆனா உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கிறதுல பாதிப்புங்கிறது இல்லை. பண பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா உழைப்பு அதிகமா கொடுத்துதான் ஆகணும். இந்த நேரம் சனி பகவான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அதுதாங்க. சனி பகவான் ஒரு ராசியில பயணம் செய்யறாருனாலே அவர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கடுமையான உழைப்பை கொடுக்குறாங்களா, எந்த சூழ்நிலையும் நேர்மையா இருக்கிறாங்களா, அதை தான் எதிர்பார்ப்பாங்க. இந்த விஷயத்த நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலே மேஷராசிக்காரங்களுக்கு எல்லா மாதமும் சிறப்பான மாதம் தான். அது இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகம்னு சொல்லலாங்க. பெண்களா இருக்கக்கூடிய மேஷராசி சார்ந்தவங்களுக்கு இந்த நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே போல தான். ஆனா சுக்கிரன் சாதகமா இருக்கிறது மேஷராசி பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நீங்க நினைக்கிறது நடக்கும். குடும்ப சூழல் எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்குது. திருமண வயசுல இருக்கக்கூடிய கன்னி பெண்களா இருந்தா மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வரணும் அமையும். வேலைக்கு முயற்சி செய்யறதா இருந்தாலும் சிறப்பா இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த கைகால் குடைச்சல், இந்த ஒத்த தலைவலி, அதே மாதிரி இந்த உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு. இயற்கையாவே இந்த காலம் உஷ்ணமான காலம் தான். ஆனா இந்த நேரத்துல மேசராசிக்காரங்க கொஞ்சம் உடல்ல நீரேற்றமா நீங்க வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க. மேசராசிக்கு இந்த பாதிப்புங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்குது. அதனால உடல்ல நீரேற்றமா வச்சிருக்க பாருங்க. மற்றபடி உங்களுக்கு பாதிப்பு இல்லை. குணத்துல எடுத்துக்கிட்டா நீங்க பொறுத்த வரைக்குமே நல்ல குணம் தான். ஆனா மற்றவங்களுக்கு அது தெரியறதுக்கு இந்த நேரம் வாய்ப்பு இருக்காது. அதனால நீங்களுமே பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். கற்பனையா நீங்க கவலைப்படுறத கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. மற்றபடி மேசராசிக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க. மேசராசி சேர்ந்தவங்க இன்னொரு விஷயத்த செஞ்சுக்க பாருங்க. இந்த வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்ய பாருங்க. இந்த கூடை, இந்த செருப்பு, இந்த துணிகளை கொடுத்தீங்கன்னா சிறப்பான பலன்கிறது கண்டிப்பா காத்திருக்குது. தானத்திலேயே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அன்னதானத்தை ஏற்பாடு பண்ண முயற்சி செய்ய பாருங்க. கண்டிப்பா ஒரு சிறப்பான பலன்கிறது உங்களுக்கு காத்திருக்குது. இந்த நேரம் இந்த ஜாமீன் போறதை தவிர்த்துக்க பாருங்க. இந்த மாசத்துல யாராவது உதவின்னு கேட்டு வருவாங்க. ஆனா இந்த ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருந்துக்கணும். குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்குது. குழந்தைகளுக்காக எடுக்கிற முயற்சி சிறப்பா இருக்குது. குழந்தைகளுடைய கல்வியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல மாற்றம் தாங்க. கொஞ்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா சோம்பேறித்தனமா இருப்பாங்க. அதை கொஞ்சம் தவிர்க்க சொல்லுங்க. நீங்களுமே சோம்பேறித்தனம் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஞாபக மருந்து பிரச்சனை கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால அதுல எல்லாமே கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மேசராசிக்கு இந்த நேரத்துல பாதிப்புங்கிறது இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி வீட்டுல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பு இல்லைனாலும் வெளி இடத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க சாதாரண பேசினா கூட அது மத்தவங்க பார்வைக்கு தப்பாதான் தெரியும். அதனால பேசுற பேச்சுல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. திருமண தடை நீங்குது. தசாபத்திக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில சில பாதிப்பு கொடுத்தாலும் இனி வரக்கூடிய நாட்கள்ல தான் ஒரு நல்ல வாழ்க்கையில செட்டில் ஆகக்கூடிய அமைப்புன்னு பாத்தீங்கன்னா மேசராசிக்கு இந்த காலத்துல உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. செவ்வாயோட அமைப்பு, ராகுவோட அமைப்பு கொஞ்சம் பொறுப்பு அதிகம், வேலைச்சும் அதிகம். ஆனா நீங்க எதிர்பார்க்கிற காரியம் நல்லபடியா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த நேரம் சிறப்பா இருக்குது. உங்க எண்ணங்கள் தான் எல்லாமே. முன்ன சொன்ன மாதிரி எண்ணங்களை சிறப்பாக்குங்க. மொத்தத்துல இந்த காலம் உங்களுக்கு சிறப்பா தான் அமையும். நன்றி நண்பர்களே. மேஷராசிக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலனை தருங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே. இந்த மாசத்துல மேஷராசிக்கு சிறப்பானது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 1ஆம் தேதி, 4ஆம் தேதி, 8ஆம் தேதி, 11ஆம் தேதி, 15, 16, 20, 21, 25, 26, 29, 30 இந்த தினங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான தினமா இருக்குது. நீங்க எடுக்கிற முயற்சி இன்றைய தினத்துல உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு. சந்திராஷ்டம தினம்னு பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல
பங்குனி 22 23 24 இன்றைய தினத்தில் எல்லாமே கொஞ்சம் எடுக்கிற வேலையில கவனம் கொடுக்கணும், பேசுற பேச்சுல கவனம் கொடுக்கணும். முக்கியமான முடிவு இல்லாம இந்த நாட்களை கொஞ்சம் எடுக்கிறது வேண்டாம். மற்றபடி மேசராசிக்கு மற்ற நாட்கள் எல்லாமே சிறப்பான நாட்கள் தான். நன்றி நண்பர்களே.